அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, என்னாலும் மகிழ்ச்சி, என்னாலும் மன அமைதி. எது இருந்தாலும் இல்லையா? இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இறைவன் நம்மளோடு இருக்கிறார் என்ற ஒரு சொல் மட்டும் போதும். அதிலே நாம் ஒரு நிறைவை காண்கிறோம். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 5 இறை வார்த்தை 22 26 முடிய. தூயாவின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவே ஆகும். இவையுள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. கிறிஸ்தியேசுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இழிவு உணர்ச்சிகளோடு இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். தூயாவின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலே நடக்க முயல்வோம். வீண் பெருமை தேடாமலும் ஒருவருக்கொருவர் எரிச்சல் மூட்டாமலும் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருப்போமாக. பிரைஸ் த லார்ட். ஏனென்றால் வீண் எரிச்சலும் பெருமை பாராட்டுதலும் பொறாமைப்படுதலும் தான் இப்பொழுது நிறைவாக இருக்கிறது. இருக்கா இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் எரிச்சல் படுறோம். எப்படி இவங்கள்ட்ட இது இருக்குது, எப்படி இப்படி வந்தது, அப்படி தானே இருக்குது. தூயாவி இருக்கிற இடத்துல அது இருக்கவே இருக்காது. அதாவது கனிவு இருக்கும், பொறுமை இருக்கும், அன்பு இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், அமைதி இருக்கும், தன்னடக்கமும் இருக்கும். எது நடந்தாலும் சரிங்க இப்படி சிரிச்சுட்டே உங்களையே பிறர் ஏசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேசுகிறாங்க, தேவையற்ற பேச்சு பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி சிரிச்சுட்டே அவர் சித்தம் இல்லாமல் இவங்க பேசுவாங்களா நம்மளை அப்படின்னு ஒன்று மட்டும் நீங்கள் உள்ளுக்குள்ளே நினச்சி அப்படி சிரிச்சுட்டே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை காயப்படுத்தினவங்க யோசிப்பாங்க. நம்ம காயப்படுத்திடுவாங்க முதல்ல, ஆனால் பின்னால் யோசிப்பாங்க. அவங்க சிரிச்சிட்டே இருக்காங்களே. சில பேர் என்னப்பாங்க, நக்கல் பண்ணுறியோ அப்படின்னு கேட்பாங்க. ஆமாங்க, கேட்பாங்க. அதனால ஆவியானவர் நமக்கு யாருக்கு என்ன செய்யணும்னு நமக்கு உணர்த்துவார். சரியா? அப்போ நமக்கு அவரோடு இருக்கோம் என்றால் தூய ஆவின் வல்லமை, வலிமை, ஆற்றல், செயல்பாடு நம்மிடம் இருக்கும் என்றால் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம், பிறர்கிட்ட இறக்கப்படுறது எல்லாமே அதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மகிட்ட இயல்பாக இருக்கிற அந்த ஆசைகள் எல்லாத்தையுமே இயேசுவோடு சேர்ந்து சிலுவையில் அறைகிறோம். ஆசையற்றவர் இயேசு. நம்மளை வாழ வைக்க வேண்டும் என்று தான் வந்தார். பொண்ணும் பொருளும் அவருக்கு தான், படைத்தவருக்கு தான் சொந்தம். அவர் நமக்கு தந்தாதான் நம்மகிட்ட தங்கும் இல்லையா? எவ்வளவு பொண்ணு பொருள் இருந்தாலும் ஒரு நொடிக்கில் இல்லாமல் போகிறதும் உண்டு. ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறவங்க நிறையா பெற்றுக்கொள்கிறதும் உண்டு. உண்டா இல்லையா? உண்டுங்க. எத்தனை பேரை பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போது எல்லாமே அவருக்கு தான் சொந்தம், இறைவனுக்கு தான் சொந்தம். அவர் தந்தாதான் நம்மிடம் தங்கும். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை எப்படி கேட்க வேண்டும்? நாம் அவருக்குரிய வாழ்க்கை வாழும்போது என்னையும் ஆசீர்வதிங்கள் ஆண்டவரே என்று சொல்லும்போது அவர் நம்மளை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பாரா மாட்டாரா? ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை தான் நாம் இப்பொழுது கேட்குறோம். ஒரு விசை கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, தாயும் தந்தையுமாக நீர் இருக்கிறவர் உம்முடைய பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதிப்பீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம். ஏன்னால் தாயும் தந்தையுமே தம் பிள்ளைகள் நிறைவாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புவார்கள். அதுபோல் தான் ஆண்டவரை நீங்களும் எங்களை நிறைவாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். சில சமயங்கள் நாங்கள் தடுமாறுகிறோம் ஆண்டவரே. அந்த தடுமாற்றத்தில் நீர் தந்த ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம். தடுமாற்றம் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. எது நடந்தாலும் இறைவன் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த இறையச்சத்தோடு நாங்கள் வாழும்படி நீர் எங்களை வழிநடத்த வேண்டும். அந்த வழிநடத்துதல் ஒன்றே போதும் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருந்தால் ஆண்டவரே எத்தீங்கும் எங்களுக்கு வராது. அதை மட்டும் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் ஆண்டவரே. எது நடந்தாலும் நீர் எங்களை பார்த்து கொள்வீர் என்ற அந்த மனப்பான்மையோடு நாங்கள் உம்மிடமே தஞ்சம் என்று வரும்பொழுது நீர்தாமே எங்களை அரவணைத்து எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.